வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஜவ்வரிசியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எளிதாக செரிமானமாகக்கூடிய ஜவ்வரிசியில் கார்போஹைட்ரேட் வந்து நிறைந்திருக்கு. இந்த ஜவ்வரிசி நம் உடலுக்கு ஆற்றலை வழங்குவதோடு எலும்புகளையுமே வலுவடைய செய்யும். எளிதில் ஜவ்வரிசி செரிமானம் ஆகிறதால நமக்கு தாராளமாக இந்த குழந்தைகளுக்கெல்லாம் உணவாக கொடுக்கலாம். ஜவ்வரிசியில் பால் மற்றும் தண்ணீர் சேர்த்து நல்லா வேக வச்சு சர்க்கரை அல்லது மசாலா சேர்த்து அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலாம். ஜவ்வரிசியில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன, இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நம்முடைய உணவுகளை ஜவ்வரிசி சேர்க்கலாம். உடல் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க, ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் இயற்கையான முறையில் உடலை ஆற்றல் வாய்ந்ததாக மாற்றி உடல் எடையை அதிகரித்து கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஜவ்வரிசி ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இதுக்கு காரணம் ஜவ்வரிசியில் அதிக அளவு எனர்ஜி இருக்குது. ஸோ இது ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய நபர்களை உடல் எடை அளவாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடல் எடை உங்களுக்கு அதிகப்படுத்தி தசை வளர்ச்சியெல்லாம் சிறப்பாக வைக்கும். ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பு, ஸ்ட்ராங்கான நரம்பு அமைப்புகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்பவே உடல் மெலிந்து காணப்படுவீங்க அப்படின்னா ஜவ்வரிசியை எடுத்துக்கொண்டு உடல் எடையை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். பக்க விளைவுகளே இல்லாமல் நீங்கள் பருமனாகலாம் ஆக மாட்டீங்க. அளவாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சுக்குவீங்க. பசியின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். பசியின்மையால் அவதிப்படுபவர்கள் ஜவ்வரிசி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரும்போது நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நேரத்திற்கு சரியாக சாப்பிட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே உடல் எடை நமக்கு அதிகப்படுத்தப்படும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமான உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது ஜவ்வரிசியில் அதிக அளவு புரதம் இருக்கிறதால தசைகளை வலுவூட்டி செல்களை புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பசியின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு காரணம் தெரியாமல் உணவுகளையே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் வயிற்றிலே தங்கிவிடும் போது தான் பசியின்மையெல்லாம் ஏற்படும். இப்போ நீங்கள் ஜவ்வரிசிலாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுகளை செரிமானமாகி கழிவுகளை வெளியேற்றிடும். இதனால உங்களுக்கு பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செல்கள் புதுப்பிக்கப்படும், தசைகள் வலுவூட்டப்படும், உடலுக்கு புரோட்டீன் புரதச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். சீதபேதி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கொள்ளலாம். சீதபேதியால் அவதிப்படுபவர்கள் ஜவ்வரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய சோர்வெல்லாம் சரியாயிடும். சீதபேதி நிற்பதற்கு ஒரு எளிய வீட்டு வைத்தியமாக ஜவ்வரிசியை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த சீதபேதி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பெரியவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 20 கிராம் ஜவ்வரிசியை நீங்கள் நீரில் போட்டு கொதிக்க வச்சு மிதமான பதத்தில் குடித்து வரும்போது விரைவில் சரியாயிடும். செரிமானம் ஆகக்கூடிய உணவு அப்படின்றதால குழந்தைகளுக்கெல்லாம் இது நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஜவ்வரிசிலாம் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த சீதபேதியை உங்களுக்கு சரி பண்ணிடும். அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இளம் வயதினரையும் பாதிக்கக்கூடிய அல்சர் நோயை குணப்படுத்துவதற்கு ஜவ்வரிசி தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த புண்கள் விரைவில் குணமாயிடும். செரிமானம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை சுலபமாக நம்ம கடந்து செல்ல நம்மளுடைய அந்த குடல் சுவற்றில் ஒரு வழுவழுப்பு தன்மை உண்டாக்கும். இதனால் அல்சர் நோய் நமக்கு குணமாகும். அப்போ நம்ம அந்த வயிற்று புண்களை சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், அந்த காலை உணவுகளை நம்ம தவறாமல் சாப்பிட வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய பேர் காலை உணவுகளை தவறாமல் சாப்பிடாம, அதாவது காலை உணவுகளை சாப்பிடாம இருக்கும்பொழுது காரசாரமான உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு அல்சர்லாம் ஏற்படும். ஸோ அல்சர் கியூர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் காலை உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அல்சர் உங்களுக்கு கியூர் ஆகிடும். விரைவில் கியூர் ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த நீங்கள் ஜவ்வரிசி உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகையை நீக்குவதற்கு மற்றும் உடலில் ஹீமோகுளோபின் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல்லாம் ஜவ்வரிசிக்கு இருக்குது. இதனால் ஜவ்வரிசியால் ஆன உணவுகளை குழந்தைகளை கொடுப்பதன் மூலமாக அவங்களுக்கு ரத்த சோகை நோய் வராமல் பாதுகாக்கலாம். ரத்தத்தில் சிகப்பணுக்களினுடைய லெவல் கரெக்டான லெவலில் இருக்கும். நம்ம இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் ஜவ்வரிசி சாப்பிடும்போது ரத்தத்தில் சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும். சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இதனால் நமக்கு மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். அனிமியாவுக்கான அறிகுறிகளான எந்த அறிகுறிகளுமே நமக்கு இருக்காது. ரத்த சோகையிலிருந்து விடுபட்டு விடலாம். சர்க்கரை நோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஜவ்வரிசியை எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மிக கொடுமையான வியாதிகளில் சர்க்கரை வியாதியும் ஒன்று. சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையினுடைய அளவை சரியான விதத்தில் ரத்தத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு நோயாளிகள்லாம் ஜவ்வரிசி தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் கார்போஹைட்ரேட், புரதங்கள், கனிமங்கள் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கிறதால அரிசி உணவுக்கு பதிலாக நீங்கள் இந்த கோதுமை, குயினோவாலாம் எடுத்துக்கொள்வீங்க. இன்னும் குறிப்பாக குதிரைவாலி அரிசியெல்லாம் கூட எடுத்துருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஜவ்வரிசின்னு சேர்த்து எடுத்துக்கலாம். மாற்று உணவாக இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகள் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம்.
ஸோ இதனால் நீங்கள் தொடர்ந்து ஜவ்வரிசி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களான விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம் சத்து இதெல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கிறதால என்ன பண்ண முடியும்னா ஊட்டச்சத்து உங்களுக்கு வந்து கொடுத்து உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஜவ்வரிசி எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.